வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நைட் வந்து பார்த்தோன்னா பிடி சார் இல்லை பிடி வாத்தியாரா தெரிலங்க, நம்ம ஹிப்ஹாப் தமிழாக இருக்கார் இல்லையா? ஸோ அவரோட மூவி தான் வந்து பார்த்தோன்னா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். தேட்டருக்கு போய் பார்க்குற அளவுக்கு காசு இல்லைனாலும் நெட்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு 300-400 எம்பியில் வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. என்னடா ஒரு விஷயம், நம்ம வந்து தேட்டர் போகிற அளவுக்கு காசு இல்லை. கண்டிப்பாக நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது தேட்டர்லேயே போயிட்டு வந்து கண்டிப்பாக தேட்டர்லேயே உங்கள் மூவியை பார்க்குறான்னா, பட் வந்து பார்த்தோன்னா இப்பொழுதைக்கு காசு இல்லை. சரி, ஒரு மூவி வந்திருக்கே பார்ப்போன்னு பார்த்தா நம்ம பொண்ணுங்களை பற்றி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பொண்ணுங்களுக்கு நடக்கிற அநீதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பொண்ணுங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. என்ன பொண்ணுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் பொண்ணுங்கன்னு தான் பார்ப்போம். பட் கடைசியில் வந்து பார்த்தா முடியும் போது ஒருவேளை நம்ம பண்ணது தப்பு தானோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தா எல்லா படத்தோட எண்டிங்குமே வந்து நிற்கும். அதாவது பொண்ணுங்களை பேஸில் ஒரு ஃபிலிமை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதோட எண்டிங் வந்து பார்த்தோன்னா அப்படி தான் நிற்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹிப்ஹாப் ஆதி இருக்கார் இல்லையா? ஸோ அதாவது அவர் ஹிப்ஹாப் தமிழா, நான் சிம்பிள் தமிழா. ஸோ வந்து பார்த்தோன்னா அவரோட மூவி வந்து பார்த்தோன்னா அது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சுது. சரி, ஓகே, நம்ம அது மாதிரி ஏதாவது பண்ணுவோமா? நாமெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம்ல, நாமெல்லாம் குட் பைஸ் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இதே வாயால் தான் என் பாப்பாவை வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டானா, கம்மியாக சாப்பிடுமே குண்டாயிட போகிற அப்படின்னு சொல்லி அவள் சாப்பிட்றதுல ஒரு காலத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன். இப்போ இல்லை, ஒரு காலத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா என் பாப்பா அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சானா அவளை வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு வெளியே போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது நார்மல் ட்ரெஸ்ஸுக்கே வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி, அது வீட்டில் அப்படி தான் இருக்கும், நாமெல்லாம் வெரி வெரி குட் பை, நாமெல்லாம் வந்து பார்த்தா பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் 10th படிக்கும் போதெல்லாம் வச்சுக்கோங்களேன், என் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா வழக்கம் போல் மார்க் வரும், மார்க் படி ரேங்க் சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து வீட்டில் சொல்லும் போது எத்தனாவது ரேங்க்டான்னு கேட்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம ரேங்க் எதுக்கு, ஃபஸ்ட் ரேங்க் யாருன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வித்யான்னு ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொண்ணு தான்ப்பா ஃபஸ்ட் ரேங்க்ன்ற போது பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க்கு, நீ எதுக்கு இருக்க, தண்டத்துக்கு இருக்கணும் போது இந்த பொண்ணு எதுக்காக தான் இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த பொண்ணு நிறைய மார்க் வாங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன். எங்கள் சமூக அறிவியல் வாத்தியார், அதாவது சோஷியல் சார் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, போகும்போது அந்த பொண்ணோட குடிங்கடா, அப்போ தான் வந்து பார்த்தா உங்களுக்கெல்லாம் புத்தி வரணும் போது இந்த பொண்ணுங்களெல்லாம் யார் வந்து படிக்கிறதுக்கு வந்து அழணும்னு நினச்சாங்க, படிக்க சொல்லி யார் தான் வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க, வந்து பார்த்தோன்னா எல்லாம் நம்மளை திட்டு வாங்க வைக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு காலத்தில் ஃபீல் பண்ணேன். பட் அது அந்த செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம கிளாஸ்மேட்டு நம்ம ஃப்ரெண்டு மார்க் எடுக்கிறா, நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அவள் படிக்கிறா, மார்க் எடுக்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாலியாக ஊர் சுற்றிட்டு அப்படியே பார்த்தோன்னா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்து ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தான மைண்ட் செட் நாமளும் அது மாதிரி தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கே வந்து பார்த்தோன்னா என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதோடு நிற்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், பார்த்தா ஃபுல்லாக பொண்ணுங்களாக இருப்பாங்க. பசங்களுக்கு வேலைக்கு தாங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொண்ணுங்களாம் எதுக்காக வேலைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பரவாயில்ல, நம்மக்கிட்ட டேலண்ட் இல்லை, அவங்கக்கிட்ட டேலண்ட் இருக்குது, ஸோ அதனால் வந்து பார்த்தா அவங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நிமிஷம் கழிச்சு இருக்கும். என்ன நடக்குதுங்க, நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னையே குழப்ப வச்சிருச்சிங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா எது மாதிரி இருப்பீங்க? நீங்கள் வந்து பார்த்தோன்னா பொண்ணுங்களை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டிங்களா, இல்லை சொல்லுவீங்களா? நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது அடடா இது ரொம்ப கடுப்பேற்றுது. சரி, நம்ம படத்தை பார்த்துட்டோம், பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பிரச்சனை நடக்குதுன்றாங்க, அதெல்லாம் உண்மைதானா? நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிக்கை வெறும் கேர்ள்ஸ் ஃபேஸிங் ப்ராப்ளம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டால் நம்ம ChatGPT வண்டியாக கொட்டுது. என்னென்ன கொட்டுதுன்னா சைல்டு மேரேஜ், மால் நியூட்ரிஷனு, ஹராஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா கிட்னாப்பு, இது மாதிரி வண்டியாக கொட்டுது. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோன்னா மேரேஜ் நடந்தது, அவங்களுக்கான இம்ப்ராப்பர் எஜுகேஷன் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு
டேய் அவங்க இப்போல்லாம் படிக்க வைக்கிறாங்கடா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா கீழே வந்து பார்த்தோன்னா இயர்லி மேரேஜ், அவங்களுக்கான ஸ்டடீஸ் வந்து பார்த்தோன்னா கண்டினியூ பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் யோசிக்கும் போது பக்கத்து வீட்டு பொண்ணு 23 வயசு ஆகிடுச்சா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. நம்ம பையன் 27 வயசு ஆகுது, என்ன கல்யாணத்துக்கு அவசரம், போயிட்டு வந்து பார்த்தோன்னா வேலைக்கு படிக்கிறியா படி. அந்த இடத்துல அவங்களுக்கான எஜுகேஷன் குறையுது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ChatGPT சும்மா இல்லை, இன்னும் வந்து கொடுத்தது டவுரி சிஸ்டம். டவுரி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இந்த வரதட்சணையா, ஆமாம் வரதட்சணை சிஸ்டம். அதாவது வரதட்சணை, இந்த பொண்ணை வந்து பார்த்தோன்னா கட்டிக்கணும்னா எனக்கு நீங்கள் இவ்வளோ தரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது. அப்பா டேய் பொண்ணுங்களே இல்லாமல் வெட்டி பாய்ஸாக இருக்கோண்டா, எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பொண்ணை கொடுத்தா போதுண்டா அப்படின்னு நான் யோசித்தாலும், அதே பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டதுக்காக 10 பவுன் நகை, காரு, பைக்கு எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம இந்தியா இன்னுமே மாறலையா? பட் டவுட் சிஸ்டமெல்லாம் இல்லை மாறிடுச்சுன்னாங்களே அப்படின்னு யோசிச்சா இந்தியா மாறலை. பட் நான் வந்து பார்த்தோன்னா எதுக்காக இந்த வீடியோவை வந்து ரெடி பண்ண தெரியுமா? யார் மாறுறாங்களோ இல்லையோ நண்பா. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நில்லுங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா என்ன, கிட்னாப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கிட்னாப், ஆமாம் ஒரு சில பொண்ணுங்களெல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இதுவரையும் நான் பார்த்தோன்னா நியூஸில் கேள்விப்படலை, பட் படத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். இப்போ வரையும் நான் ரியலில் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் பண்ணதில்லை, அது வரையும் பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை இருக்குது, சானிடைசேஷன். அதாவது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, ப்ராப்பர்ஸான ஸ்கூல் டாய்லெட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உண்மையாக கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் நல்லாவே டாய்லெட் கட்டிட்டாங்கப்பா அப்படின்னு யோசித்தாலும் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அங்கே இருக்கிற டாய்லெட் சிஸ்டம் பற்றி தெரியும், இருக்கும் ஆனால் மோசமாக இருக்கும். அது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸில் இருக்கும். நீ வந்து பார்த்தோன்னா எங்கள் ஊர் டாய்லெட்டை பாரு, எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில். நான் சொல்கிறது வில்லேஜ் சைடில் இருக்கிற ஸ்கூல்ஸில் இப்போ வரையும் நான் சொல்கிறேன் மெயின்டெனன்ஸ் இருக்கும், பட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸ்கூலை விடுறா நண்பா, இங்கே பாரு நீ வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் வச்சுக்கோ, உன் அம்மா அப்பா தங்கச்சி, அப்பா சேர்த்துக்காதீங்க, உன் அம்மா அக்கா தங்கச்சி சித்தி, இது மாதிரி வந்து பார்த்தா எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக பஸ் வந்து விட்டுருக்காங்க இல்லையா, ஃப்ரீ பஸ் ஓகேங்களா. நாங்கள் வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு இலவசமான பேருந்து வழங்குகிறோம். அதாவது பெண்களை வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஊக்குவிக்கிறோம், அவங்கள வந்து பார்த்தோன்னா நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போங்க. இது மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வச்சுக்கோங்க, ஃப்ரீ பஸ் பொண்ணுங்களுக்கு தராங்க இல்லையா. ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் போயிட்டு, இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக பொண்ணுங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த ஒரு டாய்லெட்டுமே இல்லை. முக்கியமாக நான் இதை வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சு நம்ம வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், பட் சொல்கிறதுக்கான சான்ஸே கிடச்சதில்லை. இப்போ சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி சேலம் ஜங்ஷன், இல்லைனா ஜோலார்பேட்டை ஜங்ஷன், இல்லைனா சென்னை ஜங்ஷன், இது மாதிரி பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் ஜங்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்ஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தோன்னா அது ஃப்ரீயாக தர முடியாது, நம்ம கவர்மெண்ட்டால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பல வருஷமாக வந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜங்ஷன் அதாவது சேலம் டு ஜோலார்பேட்டை நான் ட்ராவல் பண்ணுற பிளேசஸ் அதை தாண்டியுமே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஜோலார்பேட்டை டு சென்னை வரையுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேப் பிட்வீனில் இருக்கிற குட்டி குட்டி ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஜங்ஷன்ஸில் நான் லைஃப்பில் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் என் ஊருக்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜுக்கு. அந்த 5 ஜங்ஷனில் டாய்லெட் சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். டாய்லெட்டை வந்து பார்த்தா கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எப்பயுமே லாக்கில் தான் இருக்கும். பூட்டி வைக்கிறதுக்கு எதுக்குடா டாய்லெட்டு? எப்பயுமே நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃப்ரெஷராக வரும்போது பார்த்தேன் க்ளோஸில் இருந்தது. அப்போ இருந்து இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஒரு டிகிரியே முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு, பிஎம் எலெக்ஷன் வந்துருச்சு, ரிசல்ட் வரப்போகுது. பட் இப்பயுமே அந்த டாய்லெட்ஸ் பூட்டி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு எதுக்காக நீங்கள் அந்த இடத்த வேஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு அமௌண்ட்டை போட்டு கட்டி எதுக்காக வந்து பார்த்தோன்னா அதை வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த ப்ராப்பர் சானிடைசேஷன், ப்ராப்பர் ஹைஜீன் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகுது. ஏன் ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்தாங்க குழந்தை திருமணம் ஒழிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த டவுரி, அதாவது அதை வந்து பார்த்தோன்னா என்னென்னு சொல்லுவாங்க, வரதட்சணை. வரதட்சணை வந்து பார்த்தோன்னா வரதட்சணை இப்போல்லாம் இல்லை அப்படின்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனால் எதுவுமே மாறலடா நண்பா, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணேன்னா, யார் மாறுறாங்களோ மாறலையோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து பார்த்தா சொல்லியிருப்போம், இந்த கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம்னு உன்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டே நீ தான், நீ சூஸ் பண்ணுற ஆள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட். ஸோ நீ வந்து மாறினா இந்த கவர்மெண்ட்டே மாற்றலாம். எவன் மாறினா நமக்கு என்ன, மாறினா நமக்கு என்ன? ஸோ நாம் வந்து பார்த்தோன்னா மாறுவோம். ஸோ நாம் வந்து பார்த்தோன்னா நாம் கரெக்டாக இருப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா மற்றவனை குறை சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என் பாப்பாவை நான் ஒரு காலத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் பண்ணுறதில்ல. என் பாப்பாவை வந்து பார்த்தோன்னா ஒரு காலத்தில் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போயும் வந்து பார்த்தோன்னா குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் நான் வந்து பார்த்தோன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பொண்ணு வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுன்னா கடுப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு, என் தோழி வந்து பார்த்தோன்னா மார்க் எடுத்திருக்கா, பரவாயில்ல, நீ படித்து நீ மார்க் எடுத்து நீ ஜாலியாக இரு. நான் வந்து பார்த்தோன்னா அப்படியே போயிட்டு ஊர் ஓரமாக அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வரேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அந்த மைண்ட் செட் மாறிடுச்சு. எனக்கு என் ஃப்ரெண்டு மார்க் எடுக்கிறா, எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா வேலைக்கு போகும்போது என் ஃப்ரெண்டு வேலைக்கு போனோன்னா சந்தோஷம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நாம் எல்லாம் ஒரே ஒரு முடிவு எடுத்துப்போம். நீ வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் கூட பார்க்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தெரியும். பட் அதையும் தாண்டி ஒருத்தன் வந்து பார்த்துட்டு இருக்குன்னா, நண்பா தேங்க்யூ ஸோ மச். நாம் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்த பண்ணணும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இத்தனை விஷயம் சொன்னோம் இல்லையா? ஸோ இத்தனையும் ஓவர் கம் பண்ணிட்டு நாம் வந்து பார்த்தோன்னா தனியாக இருப்போம். நமக்கு எதுக்கு நண்பா காசு, இந்த டௌரியெல்லாம் வரதட்சணை நமக்கு எதுக்கு? ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு பொண்ணுக்காக சேர்க்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் சேர்த்து வச்சு அதை வாங்கி நாம் என்ன பண்ண போகிறோம்டா நண்பா? ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற வக்கில்லையா நமக்கு? சொல்லு பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்படி இல்லைன்னா நமக்கு எதுக்கு கல்யாணம்? நமக்கு வந்து பார்த்தோன்னா அதான் மீன் ஆகும் டைரெக்டாகவே. ஸோ நமக்கான பொண்ணை, நமக்கான இனட்டாவை நாம் வந்து பார்த்தோன்னா காப்பாற்றணும் நம்ம செலவில். நாம் வந்து பார்த்தோன்னா வெளியில் கூப்பிட்டு போகணும் நம்ம செலவில். நாம் வந்து பார்த்தோன்னா வெளியில் எல்லா இடத்துலையும் சுற்றி காமிக்கணும் நம்மளோட ஓனாக சம்பாரித்த பைக்கில். ஸோ நண்பா, நாம் வந்து பார்த்தோன்னா நாம் மாறுவோம். யார் மாறுறாங்களோ இல்லையோ, இந்த வீடியோவை பார்த்து நீ மாறினேன்னு வச்சுக்கேன், இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா அச்சீவ் ஆகிடுச்சு. எத்தனை ஒரு வியூஸ் வந்துருந்தாலும் சரி, நீ மாறி இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோக்கான ஃபுல்ஃபில்மெண்ட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த பெண்கள்னு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா? ஸோ அது எதுக்காக சொன்னேன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது. நம்ம இந்தியாவை பற்றி ஒரு கூகுளில் ஒரு ChatGPT ஏஐயில் சர்ச் பண்ணும்போது இவ்வளோ கழுவி ஊற்றுது. இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமாக ஊற்றுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா டைம் 12 நிமிஷம் ஆகிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா பார்க்குறதே ரொம்ப கம்மி. இந்த 12 நிமிஷம் வரையும் கடைசி வரையும் இவ்வளோ நேரம் நீ பார்த்துட்டு இருக்கல நண்பா. ஸோ வந்து பார்த்தோன்னா இதுக்கு மேலே பேசினா நீ பார்க்க மாட்டேன். பட் அதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைங்க வந்து பார்த்தோன்னா இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு, அதுக்கப்புறமா ஸ்கூல்ஸ் படிக்கிற பெண்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஓவர் கம் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நாம் மாறணும். நீ மாறணும், நான் மாறணும். நான் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகிட்டேன், எப்போயோ சேஞ்ச் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் இந்த கொஞ்சம் ஈகோஸ் இருக்கும் இல்லையா, இந்த பாய் கேர்ள்ஸ்க்கான ஈகோ எப்பயும் மாறாது. பட் அதை வந்து பார்த்தோன்னா நான் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ நண்பா, நீ வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா யாரையும் கஷ்டப்படுத்தாத. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நாம் வந்து பார்த்தோன்னா பொண்ணுக்கு முன்னாடி போயிட்டு அழகாக அப்படியே வந்து பார்த்தோன்னா முன்னாடி பொண்ணை நின்று அப்படியே சைட் அடிச்சுட்டு அந்த பொண்ணு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பும்போது மாச ஸ்டைலாக சீன் போடுறோன்னு சொல்கிறோம்ல, அதே வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணு நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா அப்படி திரும்பிச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த பொண்ணை கொழுப்பெடுத்துவ, திமிரு பிடிச்சவ, ஆட்டிடியூடு பெரிய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாருமே இல்லை, என் கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பண்ணுறது மாசுனா அவங்க பண்ணுறதும் மாசு தான் நண்பா. நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றுவோம். எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. வெளியே போகிறது நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி. அதே மாதிரி தான் எனக்கான ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பலாம் இல்லை, யாருமே இல்லை அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா அவ்வளோவா வந்து பார்த்தோன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா என் வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் போய் எங்கன்னா எடுத்து பாருங்கள், நான் எல்லாருமே நண்பான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு நண்பா, உங்ககிட்ட தான் வந்து பார்த்தா நான் சொல்ல முடியும் நீ மாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என் நண்பங்கிட்ட தான் நான் வந்து சொல்ல முடியும். யார்கிட்டையாவது போய் சொன்னேன்னா யாரா நீ சொல்கிறதுன்னு சொல்லி கேட்பான். ஸோ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நண்பா, நீ வந்து பார்த்தோன்னா மாறுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீ மாற தேவையில்ல, நீ யார்? நீ வந்து பார்த்தோன்னா எதுக்காக நாம் போய் மற்றவங்கிட்ட வந்து பார்த்தோன்னா மற்றவங்களோட பொருள் வாங்கணும்? நம்ம இனட்டாவை நாம் பார்த்துக்கலாம். வெளியே போகிற நம்ம
கொசு பறகுதில்ல, என்ன பண்ணுறது, 3 மணிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தா ரெடி பண்ண டைம் கிடைக்காது, அதுக்குமா மிஸ் ஆகிடும். நம்மளோட பழைய எபிசோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா கிராஷ் ஆகிடுச்சு பரோட்டோ சீரீஸில். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி அப்லோட் பண்ண லேட் ஆகும். ஆனால் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 14 நிமிஷம் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ போயிட்டு இருக்குது. எப்படியும் 15-16 நிமிஷம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன், அவ்வளோதான். எந்த கட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. பொண்ணுங்க அப்படின்னா நம்ம அக்கா தங்கச்சிங்க, நம்ம ஹினாட்டா, அதுக்கப்புறம் நம்ம சாக்குரா, அப்படி வச்சுட்டு போவே வேண்டியதுதான். யார் வந்து கேட்க போகிறா நம்மளை, சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம அக்கா தங்கச்சிங்கள நாம் பார்த்துக்க போகிறோம். ஆனால் இந்த சொசைட்டியில் இன்னும் எதுவுமே மாறலை நண்பா. நாம் மாற்றுவோம். நம்ம ஃபேமிலி, தமிழ் யூடியூபர் ஃபேமிலி மாற்றி காமிப்போம். ஓகேங்களா? சரி, மறக்காமல் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன். கொஞ்சமாவது வந்து பார்த்தோன்னா மாறலாம். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்களாக இருங்க, நம்ம இனட்டாவை நாம் பார்த்துக்கலாம். ஓகே, பாய். வட்டா நண்பா, டாட்டா. நண்பா, இந்த சேனல் வந்து பார்த்தோன்னா இப்போ 100 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோன்னா அச்சீவ் பண்ணியிருக்கு. நம்ம 100K ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. அப்பா ஃபோனு, அம்மா ஃபோனு, தங்கச்சி ஃபோனு, சித்தப்பா ஃபோனு, சித்தி ஃபோனு, அது மாதிரி பார்த்தோன்னா அத்தை ஃபோனு, எல்லா ஃபோன்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ரு நண்பா. பாய்.